அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு மட்டும் இல்லாம அவசர பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளைக்கு அதிகாலையில வரக்கூடிய சக்தி வாய்ந்த 21 நிமிடங்களை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 21 நிமிடங்கள் பல வருடங்களுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 21 நிமிடங்கள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், உங்க வீட்ல எக்கச்சக்கமா பணம் சேரும். நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படும். வாங்க, அந்த நேரம் என்ன, அந்த நேரத்துல நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு பணவசியத்துக்கான பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல நமக்கு பிரதோஷமும் இருக்கு. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம். அடுத்ததா பல வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு நாளைக்கு நமக்கு நடக்க இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மைலி ஃபேஸ் வடிவத்துல 3 கிரகங்கள் வானத்துல நாளைக்கு அதிகாலை நேரத்துல நமக்கு தோன்றும். 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். எந்தெந்த கிரகங்கள் சேருதுன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன், சனி பகவான் மற்றும் சந்திர பகவான். இந்த 3 கிரகங்களுமே நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு கிரகங்கள்னே சொல்லலாம். சுக்கிர பகவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுக்கிரவசியம் நமக்கு இருந்தாலே கோடீஸ்வரர்களா வாழக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு அமையும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்ல ஒரு பணவரவும் நமக்கு ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திர பகவான், மனோகாரகன். மனசு தெளிவா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாவே நடக்கும். அடுத்ததா சனி பகவான். இவரை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல. நம்ம எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் தான். அந்த வகையில இந்த 3 கிரகங்களும் நமக்கு முக்கியமான கிரகங்களா அமைஞ்சிருக்கு. இந்த 3 கிரகங்களும் நாளைக்கு காலையில 5:30 மணியில இருந்து 5:51 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 21 நிமிடங்கள்ல ஸ்மைலி ஃபேஸ் வடிவத்துல நமக்கு தெரிய போகுது. சந்திரன் பிறை நிலவு வடிவத்துல, அதாவது கிரசன்ட் மூணா நமக்கு காட்சி கொடுப்பாரு. அது ஸ்மைலியோட வாய்ப்பகுதியை போல நமக்கு காட்சி கொடுக்கும். அடுத்ததா வலது பக்கத்துல கொஞ்சம் பிரகாசமா சுக்கிர பகவான் நமக்கு காட்சி கொடுக்க போறாரு. சுக்கிர பகவானை விட கொஞ்சம் மங்களா சின்னதா சனி பகவான் நாளைக்கு நமக்கு காட்சி கொடுக்க போறாரு. இது ஸ்மைலி வடிவத்தை ஒத்து இருக்குது. ஸ்மைலி வடிவம்னாலே சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு வடிவம்னே சொல்லலாம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷம் நிலைச்சு இருக்கிறதுக்கு, சுக்கிரவசியம் ஏற்படுறதுக்கு நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும். அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்காம இருந்தீங்கன்னா கூட இப்ப நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லலாம். எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் சரி, டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல இந்த வார்த்தைய சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த வார்த்தைய நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா சுக்கிரவசியம் ஏற்படும். ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படும். சரி,
இப்போ இந்த வார்த்தைய நீங்க எந்த நேரத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில 5:30 இருந்து 5:51 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல தான் நீங்க சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 21 நிமிடங்கள் தொடர்ந்து இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்றது நல்ல ரிசல்ட்ட உங்களுக்கு கொடுக்கும். காலை நேரத்துல உங்களுக்கு இந்த டைம்ல கம்ஃபர்டபிளா இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் மட்டுமாவது இந்த வார்த்தைய நீங்க சொல்றதுக்கு பாருங்க. சரி, நாளைக்கு காலையில எந்திரிச்சு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நாளைக்கு காலையில நீங்க குளிக்கலனா கூட உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை இந்த சிம்பல் நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சுக்கிரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த சிம்பலை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். அதுலயும் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து சுக்கிர பகவான் வானத்துல நமக்கு காட்சி தரக்கூடிய இந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த சிம்பலை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படும். அந்த வகையில லெப்ட் ஹேண்ட்ல கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க முன்னாடி நீங்க வச்சுக்கோங்க. குடிக்கக்கூடிய தண்ணீர், ட்ரிங்கிங் வாட்டரா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் பிடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா பரவாயில்ல, உங்ககிட்ட எந்த டம்ளர் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி டம்ளரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் பிடிச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். சுக்கிரவசியம் ஏற்படட்டும். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். சுக்கிரவசியம் ஏற்படட்டும். இது தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு. இத பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அற்புதமான பலனை நிறைய பேருக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட் கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். அதுவும் சுக்கிர பகவான் வானத்துல நமக்கு காட்சி தரக்கூடிய நேரத்துல சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா 100% ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். இத நான் சொல்றத காட்டிலும் இந்த வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறமா உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ நீங்களே உணர்வீங்க. சரி, தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு எப்பயும் போல உங்க வேலைய பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால முடியும்னா தொடர்ந்து 21 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைய சொல்லுங்க. முடியாதவங்க குறைஞ்சது 10 நிமிஷம் மட்டுமாவது இந்த வார்த்தைய சொல்லுங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 21 நிமிடங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.